அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 8/9/2025. பிரதமை திதி இரவு 9:12 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 8:02 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 8:02 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? ஆலோசனை கூட்டம் நடத்த, மதில் சுவர் எழுப்ப, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, மூலிகை பறிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் மென்மையாக வருடிவிடும். யாரும் இங்கு மகிழ்ச்சியாய் பிறக்கவில்லை. ஆனால் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான வழிவகைகள் இங்கே வகுக்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, அதனால தாங்க ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தும் போதே மெல்லிய புன்னகையோடு நீங்கள் அவங்கள வரவேற்பீங்க. உங்களுடைய புன்னகையை பார்த்த உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் முன்பின் அறியாமல் அப்போதான் அறிமுகமாகுவராக இருந்தாலும் சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். செலவு தாங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 7.5 சனின்னா சும்மாவா? இழுத்து விட்டுருவார் செலவெல்லாம். 10 ரூபாயில் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை 40 ரூபாயில் கொண்டு போய் நிறுத்திடுவார். நம்ம சக்திக்கு மீறிய செலவுகளை கொடுத்துட்டுருக்கிறது தான் அவருடைய வேலையே. அதனால தான் எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். அகலக்கால் வச்சுட்டு எதிரையுமே சிக்கிக்கொள்ள வேண்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால சந்தேகத்தால் சில நேரங்களில் குடும்பத்தில் சலசலப்புகள்லாம் வருங்க. உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொந்தங்களை சொல்லி நீங்கள் சண்டை போட்டுக்கிறத விட நம்ம குடும்பத்தை நாம் பார்ப்போம், நீயும் நானும் தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அதுவே வாழ்க்கையில் இனிமையாக மாறுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். மேலதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, காலம் மாறும், காயங்களும் ஆறும். ஆனால் தழும்புகள் தகனம் செய்யும் இடம் வரை கூடவே வரும்.
ஆமாங்க. அதனால தாங்க பழசெல்லாம் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி தூக்கத்தில் தட்டி எழுப்பி 5ஆவது படிக்கும்போது நடந்தது என்ன, 7ஆவது படிக்கும்போது நடந்தது என்ன அப்படின்னு கேட்டால் அட்சர சுத்தமாக அப்படியே நினைவுபடுத்தி எல்லாத்தையும் நீங்கள் சொல்லின்னு இருப்பீங்க. வாழ்க்கையில் நடந்த நல்லது அல்லது எல்லாவற்றையும் மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார ஊற வைத்து அசை போட்டு பார்த்து கொண்டே வருங்காலத்துக்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முகத்தில் ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம் அது காலையிலேயே எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறது அல்லது உட்டொர்க்கு பார்ட்டிஷன் ஒர்க் அதெல்லாம் செய்கிறது, அந்த மாதிரி இதில் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாகவும் இருப்பீங்க. பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, நாம் எளிமையாக இருந்துக்கலாம், ஆனால் அவங்கள அந்த மாதிரி இருக்க சொல்ல முடியுமா? அதனால் சிலதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கேன்னு யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க, லாபகரமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தை நோக்கி இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் லாபத்தை எதிர்பார்க்கலாம். பெருசாக வேறு ஏதாவது செய்யணும், ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும், வேறு யாராவது பங்குதாரர்கள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி கிடைக்குங்க. வேலையும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் சுலபமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அறிவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். ஆமாங்க, மலை மேலேருந்து விழக்கூடிய அந்த நீர் அருவி இருக்கு இல்லைங்களா, அது வேகமாக ஓடி தன்னுடைய பாதையை வேகமாக தேர்ந்தெடுத்து கொள்கிறது. அதே மாதிரி தாங்க உறுதியான மனம் படைத்தவர்கள் நீங்கள். அதனால தான் யார் பின்னாடியும் நீங்கள் ஓட மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிப்பீங்க. அந்த பாதையில் வேணால் மற்றவங்க வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கௌரவம், மரியாதை இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எல்லாம் சரிதாங்க, கௌரவத்தை வச்சு காஃபி கூட சாப்பிட முடியாது. ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்த்து ஒரு வீடு, வீட்டு மனை இதை நகரத்தில் தான் வாங்க முடியலன்னாலும் புறநகரத்துலையாவது வாங்க முடியுமான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் குதிர மாட்டேங்குதேன்னு நீங்கள் முணுமுணுக்கிறீங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கார். சீக்கிரமாகவே ஒரு இடம், ஏதாவது வீடு அல்லது மனை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. இவ்வளோ நாளாக நான் இந்த நிறுவனத்துக்காக உழைச்சிருக்கிறேன், ஆனால் அப்போல்லாம் கிடைக்காத பெருமையும் பரிசு பாராட்டும் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. வேலையாட்கள் பிரச்சனை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு. உடம்பு
உடம்பு கொஞ்சம் பலவீனமாயிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. கண்டிப்பாக பலம்லாம் வந்துடும். இருந்தாலும் சத்தான உணவுகள், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், ஆனால் தொடர்ந்து படித்தால் அது வெற்றிக்கான ஆயுதம். ஆமாங்க, அதனால தாங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் புத்தகங்கள் படிப்பீங்க. சாதனையாளர்கள், சாதித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், போராடி முன்னுக்கு வந்தவர்கள், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறதுல நீங்கள் எப்பொழுதுமே ஆர்வம் காட்டுவீங்க. அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க, எப்படியெல்லாம் எதிரிகளை வீழ்த்தி வந்தாங்க, எப்படியெல்லாம் சூழ்ச்சிகளெல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சி வந்தாங்கங்கிற சூட்சுமத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக புத்தகங்களை படிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஒரே செலவு தான் இருக்குது, அலைச்சலாக இருக்குது. எளிமையாக ஏதாவது செய்து முடிக்கலான்னா அது வெறும் கூடுதலான செலவில் கொண்டு போய் விட்டுடுது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சூரியன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார். பணம் வரலன்னெலாம் சொல்ல முடியாது, ஆனால் வர்றது தான் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுங்கிற சின்ன சின்ன ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஷ்டமத்து சனியெல்லாம் விலகியாச்சு, இருந்தாலும் அஷ்டமத்தில் ராகு உட்கார்ந்துட்டார். அதனால் திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் அதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துட்டார். அதனால் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படியாவது ஜெயிச்சிடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்லா இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சுமை அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களை குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்துருக்குது. அவங்க ஏதாவது பொறாமையில், ஜலசியில் ஏதாவது பேசினா அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசித்து கொண்டே இருங்கள், ரசித்து பார்த்து கொண்டே இருங்கள். நீங்கள் அப்படி தாங்க. கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. சரி பரவாயில்ல, கிடைச்சதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எது நமக்குன்னு விதிக்கப்பட்டதோ அது எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். வீண் விவாதங்கள் எல்லாமே வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது மொபைல் ஃபோனில் பேசிகிட்டே போகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே போல் நோ என்ட்ரி பக்கம் போகாதீங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க. சின்னதாக ஃபைன் கட்ட வைப்பார். எப்பயுமே சந்திராஷ்டமம் நடந்தாலே ஃபைன் கட்டுற மாதிரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா நலமாக இருக்குங்க. யாராவது ஏதாவது சொன்னாலும் பொறுமையாக கேட்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நடக்கும். ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்கள்
நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் புதுசாக அறிமுகமாகிறவங்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. மற்றவங்க குடும்ப விஷயங்கள்லையும் நீங்கள் தலையிடாமல் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு சாரார் பக்கம் நாம் பேச போனோம்னா இன்னொரு சாராருடைய உண்மை என்ன நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் யார் பக்கமும் பேச வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்கிறதுனால பிரபலங்களுடைய நட்பு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எல்லோருடைய வலியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதும். ஆமாங்க, நம்ம மனசு மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும். நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுதான் அடுத்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கு எது கோபத்தை கொடுக்குமோ அதுதான் அடுத்தவங்களுக்கும் கோபத்தை கொடுக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு எந்த வலியும் வராத அளவுக்கு நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளால் நல்ல நேரத்திலே பேசக்கூடிய நல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. எவ்வளவோ பிரச்சனைங்க, வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கிறது இல்லைங்க. யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு என்ன குறைச்ச, நான் ரொம்ப அமோகமாக இருக்கேன், அற்புதமாக இருக்கேன், பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. இப்படியே சொல்ல சொல்ல அப்படியே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறதாங்க ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இந்த கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன பயம், சின்ன சின்ன கவலை, ஏமாந்துட்டோமோ ஏமாற்றப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். போதாக்குறைக்கு செவ்வாய் வேறு ராசியில் உட்காந்துருக்காருங்களா, உடம்பும் சரியாக ஒத்துழைக்க மாட்டேங்குது. முன்ன மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சில நேரங்களில் நினைப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு நீங்கி இன்றைக்கி நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. சந்திரனும் சாதகமாக பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வியாபார ரகசியங்கள் வெளியில் தெரிஞ்சிக்காமல் பார்த்துங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை சுற்றியிருப்பவர்களை மகிழ்ச்சியாக நீ வைத்திருக்க முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ மற்றவர்களுக்கு தர முடியாது. ஆமாங்க, நாம் மற்றவங்களுக்கு ஏதாவது தூக்கி கொடுக்கணும்னா அது நம்ம கையில் இருக்கணும், இல்லை நம்ம பையில் இருக்கணும், இல்லை நம்ம மனசில் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நாம் அதை எடுத்து கொடுக்க முடியும். அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எப்பயுமே ஆசைப்படுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. செவ்வாய் மறைஞ்சிருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால் ஏதாவது குடைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. செலவுகளும் இருக்குங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் கோபமும் சில நேரங்களில் உங்களுக்கு வந்துட்டு போகுங்க. பாதகாதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் புதன் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க.
சந்திரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் தேடி வருவாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சங்கம், இயக்கம் இதெல்லாம், அதாவது பெரிய பொறுப்பு, பதவி அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சலால் சோர்வு களைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன விதைகள். விழுந்துவிட்ட வலியெல்லாம் எழுந்து விட்டால் மறைந்து போய்விடும். ஆமாங்க, நாம் சாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த சங்கடங்கள், அவமானங்கள் அதெல்லாமே மறைஞ்சு போயிடுங்க. நீங்களும் விதைகளை போன்றவர்கள் தான். எங்கே விழுறமோ, எந்த இடத்துல விழுறமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல விஸ்வரூபம் எடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தெம்பாகவே இருப்பீங்க. சொந்த பந்தம்லாம் இப்போ கொஞ்சம் தேடி வராங்க, வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. ஆனால் 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வாக்கிங், ஜாக்கிங், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்னு சில நேரங்களில் சில நாட்கள் நினைக்க தோணும். ஆனால் நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளபளன்னு இருப்பீங்க. முன்னைய விட இப்போ கொஞ்சம் அழகாகிட்டு இருக்கீங்க. அதே மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸும் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பயிற்சியெலாம் எடுத்திங்கன்னா சிறப்பாகவே நீங்கள் இருப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் நீங்கள் தான் இன்றைக்கி ஹீரோவாக இருப்பீங்க. எல்லோரும் உங்களை தான் கை காட்டுவாங்க. ஏதாவது சந்தேகம்னாலும் அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி மரியாதை கூடும். வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சதெல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது திட்டங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தேவைக்காக புகழ்பவர்களும் தேவை வரும்பொழுது பாராட்டுபவர்களும் மிகவும் ஆபத்தானவர்கள். சிலர்லாம் எங்கே இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு நமக்கு தொலைபேசியில், அலைபேசியில் அழைப்பாங்க. திடீர்னு அப்படியே பாசத்தை கொட்டுவாங்க. திடீர்னு நான் வரட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மேக வெடிப்பு மாதிரி பெய்கிற மழை ஆபத்தானன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி திடீர்னு ஒரு பாசத்தை காட்டுறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாமே ஆபத்தானவர்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்பவாதிகளிடமிருந்து சத்தமில்லாமல் ஒதுங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உடம்பு தான் போட்டு பாடாப்படுத்துது. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு, எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, நம்பிக்கை தான், நம்பிட்டோம், சரி அதே நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. மருத்துவர் சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும்
நீங்கள் ஓய்வு எடுக்கணும்ல. ஓய்வெடுத்தால் தான் முக்கியம். மருந்து மாத்திரை ஒரு பக்கம் குணப்படுத்துது, ஆனால் மனசில் நிம்மதி ஒரு பக்கம் குணப்படுத்தும், ஓய்வும் ஒரு பக்கம் குணப்படுத்தும். அதனால் நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் ஓய்வெடுக்கிறது நல்லதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே சேர்ந்தாப்புல ஒரு இடம் வருது, வாங்கிடலாமா? வாங்கலாம். லோன் போட வேண்டியதான். ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயின்னு இருக்குது, அது சீக்கிரம் பைசலாகிடும். அதில் இன்னொரு இஎம்ஐயும் கட்டுறதுக்கு ரெடியாகுங்க. அதுக்கு தகுந்த வருமானமும் வரும், வசதி வாய்ப்புகளும் கூடிக்கொண்டே போகுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சுமை இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசர முடிவுகள் வேண்டாம், கோபப்படாமல் இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அணை உடைத்த நீர் அழிவை தரும், மனம் உடைத்த வார்த்தை இழிவை தரும். அணையிலேருந்து வாட்டர் அணை, அதாவது நீர்த்தேக்க அணை இருக்கு இல்லைங்களா, அது உடையும் பொழுது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளமானது விவசாய பயிர்களை எல்லாம் அழிக்கும். அதே மாதிரி மனசு உடைஞ்சி இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம மரியாதையை கெடுத்துட்டு போயிடும். அதனால தாங்க மனசு சரியில்லைன்னாலே நீங்கள் யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க. அது ஒரு வகையில் நல்லது தாங்க. எங்கும் எப்பொழுதும் தன் மனநிலையையும் குணநிலையையும் சமநிலையில் வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. செல்வாக்கு உண்டு, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. 7.5 சனி விலகிடிச்சு 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எந்த இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவும் அமையுங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அது முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, 2ல் ராகு இருந்தாலே சில நேரங்களில் கண் வலி பல்வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண் பார்வையை கொஞ்சம் டாக்டர்கிட்ட பரிசோதித்து கொள்வதும் நல்லதுங்க. கண்ணாடி மாத்திரதா இருந்தாலும் ஸ்பெக்ஸ் மாத்திரதா இருந்தாலும் மாற்றிங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காம தான் இருக்குது. ஆனால் அந்த சூழ்ச்சிகளையும் தாண்டி சூட்சுமமாக செயல்பட்டு இன்றைக்கி சூதானமாக பேசி வெற்றி அடைவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறதுனால பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடு, புதுசு எடு, புதுசெல்லாம் மாற்று அப்படின்னு சில நேரங்களில் குடும்பத்தில் வீட்டில் சொல்லின்னு இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தனக்கு தேவையென்றால் மட்டுமே தரையிறங்கி வரும் கழுகை போல இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்முடைய மரியாதை எதுவும் இல்லாமல் மதிக்காமல் போய்விடுவார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க.
தேவைப்பட்டால் பேசுவீங்க, அவசியப்பட்டால் மட்டும் பேசுவீங்க. வளவளான்னு பேசுகிறது, வளர்த்திக்கிட்டே போகிறது, இல்லாததையும் பொல்லாததையும் பேசுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உயரமான சிந்தனைகளுடன் உயர்வான நோக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மதியம் 2:30 2:30 மணி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மதியம் 2:30 மணிக்கு பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகிறதுனால அதுக்கு பிறகு கொஞ்சம் சோர்வு களைப்பு எல்லாமே விலகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையாட்களால் தான் தொந்தரவுகள் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் கடந்த 2 நாளாகவே வேலை சுமை போயின்னு இருக்குதுங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க பார்வை மாறும். உங்கள் மேலே ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சந்தோஷத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஈரத்தரையில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழிவறைகளை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்கணும். லேசாக தலை சுத்தல் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆரோக்கியத்தில் உடம்பை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் வரும், சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் வரும். அதனால் வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நிரப்பப்படும் காற்றின் அளவை பொறுத்தே பலூனானது மேலே பறந்து போகிறது. நினைக்கப்படும் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்களை பொறுத்தே வாழ்க்கையானது வளர்ந்துகிறது. ஆமாங்க, அதனால தாங்க மனம் போல வாழ்க்கைன்னு மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டிருப்பவர்கள், நலிந்து போனாலும் நல்லதையே செய்வோங்கிற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் செலவுகள் இருக்குது, அலைச்சல்கள் இருக்குது, திடீர் பயணங்கள் இன்றைக்கி இருக்குது. முன்கோபத்தை மட்டும் இன்றைக்கி நீங்கள் தவிர்க்க பார்க்கணுங்க. ஏன்னா மதியம் 2:30 மணிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. இரவு 8 மணியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால இரவு 8 மணியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இரவு உணவு தாமதமாக எடுத்துக்கொள்ளாமல் இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 8 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் சோர்வு களைப்பு எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால மறதி வரும். விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அதனால் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடின்னு இருக்கக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகி கொஞ்சம் அடிவயிற்று வலி, சின்ன சின்ன வேனல் கட்டிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கீரை பழ வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம்
சுமாராக தான் இருக்குது. யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்திலையும் அதிகாரிகள்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனால் உங்கள் தாத்தாவுக்கு இதுக்கு முன்னாடி பிபி இருந்ததா, உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா, இதெல்லாம் கேட்குறாங்க. நாம் நம்ம தாத்தாவை முன்னோர்களை நினச்சி பார்க்கலன்னாலும் டாக்டர் நினச்சி பார்க்குறாரு. ஒரு நோய் அப்படின்னா அதனுடைய மூலம் எது, முன்னோர்களுக்கு இருந்திருக்கா, வழி வழியாக இது வருதா, இல்லை திடீர்னு வந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயமாக இருக்குதுங்க. அப்படிப்பட்ட முன்னோர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த முன்னோர்களை வணங்கக்கூடிய காலம் வந்தாச்சுங்க. மகாலய பட்சம் வந்தாச்சுங்க. அதாவது இன்னையிலேருந்தே மகாலய பட்சம்தான். இன்னையிலேருந்தே மகாலய பட்சம் தொடங்கியாச்சு. அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியாக இன்றைய தினத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 21ஆம் வரைக்கும் மகாலய பட்சம் இருக்குங்க. மகாலயம் அப்படின்னாலே கூட்டம் கூட்டமாக நம்முடைய முன்னோர்களெல்லாம் நம்மை பார்த்துவிட்டு செல்லக்கூடிய காலம் மகாலய பட்ச காலம். ஆவணி மாத பௌர்ணமி நேற்று முடிஞ்சது. அந்த ஆவணி மாத பௌர்ணமி முடிந்த மறுநாளாகிய இன்றைய தினத்திலிருந்து புரட்டாசி மாத அமாவாசை வரை உள்ள காலகட்டம், அந்த 2 வார காலகட்டம் தான் மகாலய பட்ச காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த முன்னோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் மறக்காமல் திதி கொடுக்கறது, அவங்கள நினச்சி தான தர்மங்கள் செய்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பிதிர்தோஷத்துக்கு எந்த கோயிலுக்கு போகலாம், எங்கே போனால் பிதிர்தோஷம் நீங்கும், வேறு ஏதாவது ஹோமம் பண்ணணுமா அப்படின்னு சிலர்லாம் கோவிலாக தேடின்னு இருப்பாங்க. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், வருஷா வருஷம் வரக்கூடிய இந்த மகாலய பட்ச காலகட்டமாகிய இந்த 2 வாரம் முழுக்க நாம் முன்னோர்களை நினச்சி வழிபட்டோம்னா ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்கிட்டு நமக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பாங்கங்க. இந்த மகாலய காலகட்டத்தில் நாம் முன்னோர்களை நினச்சி வழிபடணும். தான தர்மங்கள் நிறைய செய்யணுங்க. இதில் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் 10 மடங்கு 15 மடங்காக நமக்கு கூடுதல் பலன்களை அள்ளி கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் நம்முடைய முன்னோர்கள் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் பிறரை மகிழ்விக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம வாரிசுகள் நம்முடைய இவங்கெல்லாம் வம்சா வழிகள்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல விதமாக நல்ல மனசோடு இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி நமக்கு நல்லதையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. முக்கியமாக இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி நாள், ஏன்னா மாதம் பரணி வருது, ஆனால் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி மகாபரணி. அது என்றைக்கு வருது? செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வருது. அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு பேர் மத்தியாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த மத்வாஷ்டமி அன்னைக்கு தான தர்மம் செய்யணும். அது என்றைக்கு வருது? செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. அதே மாதிரி இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய திரையோதசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் கஜச்சாயை அப்படின்னு சொல்லப்படுது. அது செப்டம்பர் 19ஆம் தேதி வருது. இந்த 3 நாள் மறக்காமல் நாம் தான தர்மம் செய்தோம்னா 12 மாதங்கள் தொடர்ந்து தான தர்மம் செய்தால் கிடைக்கக்கூடிய முழு நன்மைகளும் பலன்களும் யோகங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி முன்னோர்கள் நம்மை பார்க்க வர்றதுனால வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது நல்லது. சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இந்த 2 வாரத்துக்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 2 வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீணான பொழுதுபோக்கு அம்சங்களெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. குறிப்பாக சைவ உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 2 வாரத்துக்கு புனித நதிகளில் நீராடலாம். ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள், அதாவது புனித கடற்கரை பகுதிகள், அங்கே நம்ம நீராடலாம்.
இதெல்லாம் வந்து நமக்கு புண்ணியத்தையும் எல்லாமே சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு அன்னமிடுதல், பசுவுக்கு வந்து புல் பழங்கள் கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடை அணிகள் கொடுக்கறது, குடை, அதுக்கடுத்து காலணி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை நமக்கு உண்டு பண்ணி தருங்க. ஸ்ரீமன் நாராயணனே வந்து இந்த மாதிரி இந்த மகாலய பட்சத்தில் வந்து தபம் இருந்தார், பிதர்களுக்கான தர்ப்பணம் செய்தார், பூஜை செய்தார்னு ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அவர் செய்திருக்கிறார். அதனால் பகவானே வந்து மகாலயபட்ச காலத்தில் வந்து தான தர்மங்கள் பிதிர் பூஜைகள்லாம் செய்ததுனால நாமும் செய்வோம். ஜாதக கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.